அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம முட்டையில் கப்பா மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதுவும் நொங்கு சர்பத்தும் பால் சர்பத்தும் போட்டிருக்கேங்க. நொங்கு சீசன் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ வந்திருக்கு, ஒரு 2 நாளாக கிடைக்கிது நொங்கு. அதை போட்டு நான் சர்பத்து போடுறேன். ரொம்ப நல்லதுங்க. ரம்ஜானுக்கு இது குடித்தா ரொம்ப நல்லது, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. முதல்ல வந்ததுனால அப்படி சின்னதாக இருக்குள்ளக்கு. அதை தோல் சீவி நான் மிக்சியில் போட்டிருக்கேன். வாழைப்பழம் ஒன்று போடுறேன். வாழைப்பழம் எதுலேயுமே போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. எல்லா ஜூஸ்லேயும் போட்டுக்கலாம் வாழைப்பழம். சீனி ஒரு 2 மேஸ்கண்டி போட்டிருக்கேன். ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். பால் 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். மில்க் மெய்டு கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லாயிருக்கும். மில்க் மெய்டு ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சிட்டு இருந்தலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அந்த இதழ் இருக்கணும், கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நொங்கோட இதழ். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நோம்பு திறக்கிற நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கபாப் சேர்த்து காமிக்கிறேன். முட்டை 3 அவிச்சு வச்சுருக்கேங்க. முட்டையும் உருளைக்கிழங்கு 3 அவிச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே வெளியில் திருவிக்கலாம். அவிச்ச முட்டையும் உருளைக்கிழங்கையும் அப்படியே திருவிக்கணும். நான் ஏற்கனவே சிக்கன் கபாப் போட்டிருக்கிறேன். இது எக் கபாப்பு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எக் கபாப்பு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் துருவியாச்சு. நான் இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கையும் முட்டையும் நான் இன்னொரு பவுலில் மாற்றிக்கிட்டுறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். கடல மாவு 3/4 கப் வச்சுருக்கேன், அது போடுறேன். வெள்ளாரி வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். கேப்சிகம் பாதி கேப்சிகம் இருக்குது, அது சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். புதினா இலை இருக்குது, அது கொஞ்சம் போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மல்லி இலை கொஞ்சோண்டு போடுறேன். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். சாட் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் அரை மேசக்கண்டி போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா கேப்சிகம் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன், ரொம்பலாம் ஊற்றலை. கொஞ்சமாக 1 மேசக்கண்டி ஊற்றிருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பசஞ்சாச்சு. இப்போ பெரிய சைஸு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம பால் மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கடல வடைக்கு தட்டுவோம்ல, அதே மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கணும்.
பாருங்கள் அது மாதிரி தான் இருக்கும், கல்லோட மாதிரியே இருக்கும். அதே அளவுக்கு நம்ம தட்டி வச்சுக்கணும். இன்றைக்கி உள்ள இஃப்தார் ஸ்பெஷலுங்க இது. நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், சோள மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். சோள மாவில் நனைச்சி ப்ரெட் க்ரம்ஸில் அப்படியே எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்ம படையிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். சோள மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து வறுத்துடலாம் எண்ணெயில். ஃபேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றி செய்யலைங்க, மீடியமாக ஊற்றி செய்கிறேன். ரொம்ப ஹை இதில் வைக்கக்கூடாது, நெருப்பு வைக்கக்கூடாது, தீஞ்சிரும், போட்டோடனே தீஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் செஞ்சுட்டு பொறுமையாக நம்ம திருப்பி விடணும். அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன், அதில் போடுறேன். நம்ம செஞ்ச முட்டை கபாப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம செஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இது கூடவே மயோனஸும் டொமேட்டோ கெச்சப் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம செஞ்ச நுங்கு பால் சர்பத்தும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் இஃப்தாரி ஸ்பெஷலுங்க. நீங்கள் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.